உங்கள் பர்மா பேசுகிறேம்மா. பர்மாம்மா பேசுகிறேன். சூப் வைக்கலாமா? நாட்டுக்கோழி சூப்பு. வீட்டில் அதுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால் நாட்டுக்கோழி சூப் வைக்கிறேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்கம்மா. வெங்காயம் வதங்கிடுச்சுமா. இப்போ மிளகு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. அப்போ தான் வாசனை போயிடும், இதெல்லாம் பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சீரகம் போட்டு வதக்கிடுங்க. அரைச்சி வச்ச பவுட்ரு, மிளகு சீரகம் சோம்பு நல்லா அரைச்சிட்டு படையெல்லாம் போட்டு அரைச்சிட்டு பவுட்ரு இதில் போட்டுக்கோங்கம்மா. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பு இதான் சூப்புமா. கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சோடனே கொத்தமல்லி போட்டு இறச்சிக்கோங்க. என்னம்மா, என்ன சூப்பு? கறி சூப்புமா. சரி, சளி நாட்டுக்கோழி சூப்புமா. சளி பிடிச்சதுக்காகவா? ஆமாம் 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 ஆமாம். என்னென்ன போட்டிங்க கடைசி என்னன்னு சொல்லுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் சோம்பு அரைச்சி வச்சுருந்தேன் பவுட்ரு, அதை கொஞ்சம் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை குக்கரில் வேக வச்சுருந்தேன். நாட்டுக்கோழி அதை போட்டு சூப்பு வச்சுருக்கேன். நல்லா கொதிச்ச உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க.